ஹாய் 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 फ्रेंड्स இன்னைக்கு என்ன அன்னதானம் பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹேப்பி ரம்ஜான். பாப்பா ஹேப்பி ரம்ஜான் சொல்லிருமா. சரி, எல்லாத்துக்கும் ஹேப்பி ரம்ஜான். இன்னைக்கு ஹேப்பி ரம்ஜானுக்காக இன்னைக்கு நம்ம என்ன சிறப்பு கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறமேட்டு தயிர் பச்சடியும் கொடுக்க போறோம். இன்னைக்கு எத்தனாவது டேனா 12வது நாள் தொடர்ந்து அன்னதானம். சரி, பாப்பாவோட ட்ரெஸ் இதுதாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பாப்பா போட்டு பார்க்கல. பாப்பா உன் ட்ரெஸ்ஸை காமி, புது ட்ரெஸ்ஸை இங்கே காமி அப்பாட்டா இங்கே பாரு. சூப்பராக இருக்குது. கமெண்ட் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி கமெண்ட் பண்ணிடுங்க. இது நிஷாவோட ரம்ஜான் ட்ரெஸ்ஸு. ஆமாம், ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டிக்கு ரோட்டோரத்தில் உட்காந்துருக்க தாத்தா பாட்டிக்கு என்ன சாதம் அப்படின்னா வந்து சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறமேட்டு தயிர் பச்சடி. இப்போ நானும் செல்வாவும் 2 பேரும் கட்டிட்டு தாத்தா பாட்டி கொண்டு போய் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஏன்னா நிஷா சொல்லிட்டா, நான் சொல்லலை இல்லை, அதனால ரம்ஜான் வாழ்த்துக்கள். இதான் என்னோட ரம்ஜான் ட்ரெஸ். எங்க அம்மா ஆமா, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும், என்ன ரம்ஜான் கொண்டாடுறீங்க, ரம்ஜான்லாம் நீங்க கொண்டாடுவீங்களான்னு. எல்லா பண்டிகையும் கொண்டாட வேண்டியதானே. ரம்ஜான் கொண்டாடினா பிரியாணி ஆக்கி ஒரு 4 பேருக்கு கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் கேக் வெட்டி ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அதனாலதான் எல்லாத்தையும் கொண்டாடிக்க வேண்டியதானே. இதுல என்ன ஜாதி என்ன மதம் என்ன, எல்லாமே நாங்க கொண்டாடுவோம். ஆமா, வாழ்த்துக்கள். ஓகே பாப்பா, கொஞ்சம் நவர்ந்தீங்கன்னா சாப்பாடு கட்டணும். மேலே ஏறி உட்காருறீங்களா கொஞ்சம்? இது ஆக்சுவலி எங்க அம்மா வந்து கல்யாண டேக்கு எங்க 2 பேத்துக்கோ, தியாவோட பர்த்டேக்கு தியாவுக்கோ, தார்னிஷோட பர்த்டேக்கு தார்னிஷ்க்கும் அமைச்சது. நாங்க வந்து ரம்ஜான் அன்னைக்கு போட்டுக்கிட்டோம். பாப்பா என்ன அங்கிட்ட அம்மாட்ட போய் உட்காந்து. இங்கிட்டு உட்காந்துக்க. லப்பர் அம்மா கேட்டு கொடுங்க, உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டேன், பிரியாணி எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேருக்கு தான் ஒரு குக்கர் தான் வடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்ததுனால அவரு சொன்னாரு, செல்வா சொன்னாரு கருவேப்பிலை சாதம் குடுக்கலாம் நிஷா அப்படின்னு சொன்னாரு. இல்ல வேணாம், நம்ம ரம்ஜான் அன்னைக்கு வந்து சிறப்பாவே கொடுப்போம். இன்னைக்கு அச்சய திருப்தி, அதுவும் நல்லதுதான். இன்னைக்கு ஏதாவது வாங்கினோம்னா அது பெருகுன்னு சொல்லுவாங்க, தங்க வாங்கினா பெருகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அன்னதானம் கொடுத்தோம்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணியே செய்ய சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செல்வாட்ட சொல்லி அப்புறம் எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்புறமேட்டு நான் தான் எல்லாமே ரெடி பண்ணேன். அதனால கொஞ்சம் இது கொஞ்சம் பேருக்கு தான். அதே மாதிரி நிஷா சொல்லிட்டா, எல்லாமே பெரிய பெரிய பீஸா தான் வெட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பீஸ் வச்சாலே போதும். அதனால எப்போதும் நம்ம அளவு கிண்ணம் எப்போதும் யூஸ் பண்ணுவோம்ல, அதே சாப்பாடுக்குள்ள அளவு கிண்ணம் தான். அதுல மாற்றமே கிடையாது. மிச்ச பிரியாணி கிடைச்சிச்சு அப்படின்னா நிஷாவுக்கு லக்கு. கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, கடையில தான் இருந்தாரு. இல்ல அப்படின்னு இல்ல, பக்கத்துல ஆன்டிலாம் இருக்காங்க, பாய் ஆன்டிலாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் தருவாங்க. வெயிட் பண்ணி அவங்க தரத சாப்பிட்டுக்கலாம். உட்காருங்க. ரப்பர் எடுத்து கொடு. அம்மாட்ட ரப்பர் கொடு. தண்ணி வேணுமா அவளுக்கு? தண்ணியா? சரி, போய் தண்ணி எடுத்து கொடு. நம்ம தான் நம்ம போத்துக்கலாம். இதாகும் தண்ணி அம்மா எடுத்துட்டு வருது. நீங்க உட்காருங்க, அம்மா நீங்க உட்காரு, இங்க உட்காரு. அதுதானே இவ்வளவு சாப்பாடு கட்டையில தூங்க வச்சிருந்தது. இன்னைக்கு புது ட்ரெஸ், பாப்பாவோட ட்ரெஸ் காமிக்கணும்ல, அதனால நீங்க முழிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் போறேன். வெங்காயம் சரி, போய் தனியா கட்டுறதா? சரி. கறி வைக்கல இதுல, நீ எடுத்துக்கோ. நீங்க தான் சாப்பாடு வச்சு தரீங்க. அது பிரியாணி கட்டி கறி வைக்க மறந்தாச்சு. எல்லாமே எலும்புள்ளாத கறி தான், எல்லாத்துலயும் ஒரு பீஸ். பாப்பா டொயிங்க கூடாது, சரியா? அப்படியே பேசாம உட்காரணும். அம்மா இருந்தா போதும் அங்கிட்ட தூக்கி வச்சிரு, சாப்பாடுக்கு போடல ஊத்திடும். அம்மாவுக்கு ரப்பர் எடுத்து கொடுங்க. நல்ல பாப்பா இல்ல எங்க பாப்பா. அம்மாவுக்கு ரப்பர் எடுத்து கொடு. அதே மாதிரி பிரியாணி அந்த பாஸ்மதி அரிசி அவங்க கொடுத்திருந்தாங்கல்ல, அதே ரைஸ்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு சாதம் வடிச்சிருக்கோம். ஆமா, சாதம் இல்ல பிரியாணி. ரப்பர் கூட குடுற. இப்போ நான் தான் கேட்டேன் நிஷா, ஒரு 10 பேருக்கு செஞ்சிருவியான்னு. நான் நேத்தே சொல்லியிருந்தா கூட சேர்த்து ஜாமான் வாங்கிட்டு வந்திருப்பேன். செல்வா வந்துட்டு எப்பயும் ஒரு குக்கர் வரைக்க மாதிரியே வடி நிஷா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இப்ப வந்துட்டு அவர் வந்து நல்லா பெரிய பீஸ் பாருங்க, பாத்துக்கோங்க. அப்புறம் கறி எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. செய்யறது நல்லா நீட்டா செஞ்சிடணும்ல, அதனாலதான் சரி நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, செய்யறது செஞ்சு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் வச்சு கொடுத்துடலாம். என்ன பாப்பாவுக்கு பிரியாணி கொடுக்கல? என்ன பாப்பா, பிரியாணி சாப்பிடுவீல்ல நீ? அதுலயும் பிரியாணிலயே அவங்களுக்கு வந்து மாசான பிடிக்கிறது என்னன்னா லெக் பீஸ் இருந்தா. ஆமா, அதை விடவே மாட்டா. அது எலும்பு தெரியும், அரைக்க விட மாட்டா.
கறி கறி இரு பாப்பா வர இருங்கள் லப்பர் கொடுக்கலாம் அம்மா. இது மடக்குனதுக்கு அப்புறம் தாப்பாப்பான்னு சொல்லுவேன்ல, அப்பதான் தரணும் அம்மா. இது ஹாப்பியா உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். எப்போதும் சொல்றதுதான், ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் நாங்க வந்து இப்ப 5 பேர் சேரும் 10 பேருக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கும். சரி இப்படிலாம் ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கும். முடிஞ்சா ஒரு லைக், பிடிச்சா பிடிக்கலன்னா என்ன ரீசன்னால பிடிக்கல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல திருத்திக்குவோம்ல, அதுக்காக. ஆமா, இந்த இன்னொரு கறி வைக்கிறேன். அந்த கறி இருக்கு, இன்னொன்று வச்சுக்கோங்க. பாப்பா பாப்பா சாப்பாடு சூடு பாப்பா. கீழ விழுந்துருவீங்க, உட்காருங்க. சாப்பாடு சூடு. அம்மாக்கு ரப்பர் எடுத்து கொடுங்க. அம்மாவுக்கு ரப்பர் எடுத்து கொடுப்போம். கையில ரெடியா வச்சிருக்கியா? கொஞ்சம் பிரியாணி ஆறுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. தாத்தா பாட்டிக்கு பாட்டி தாத்தா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் கொடுப்போம். சரி கீழே உட்காருங்க. அப்பா அடிக்கூடாது. எங்க அப்பா எப்படி அடிச்சா பாத்தீங்களா? ஒரு அடி சும்மா பொத்துன்னு. என்ன அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டேன். காலையில அவங்க அப்பா அப்படி சுத்திக்கிட்டு ஒரு அடி. இந்த கறி பா, உனக்கு கறி வேணுமா? சரி இரு, மிச்சம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். சோறு போடவா? போதும் வேணாம், சோறுலாம் நான் அப்புறமேட்டு ஊற்றிக்கிறேன். இந்தாம்மா உனக்கு கறி வந்துருச்சு. பாப்பா உனக்கு கறி வந்துருச்சு. கறி எடுத்து சாப்பிடு. நான் நேற்று கருவேப்பிலை சாதம் தான் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு சந்தை வரும், சந்தையில் இது பண்ணிக்கலாம் அப்படி இப்படி. நான் சந்தையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஜாமான்லாம் வாங்கிக்கலாம், கடையில் பிரியாணி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதானே சார். ஊறுகாயா? ஊறுகாய் இல்லை, அது பேர் வெங்காய பச்சடி. சரி இரு தரோம். கறி வச்சு பச்சடியா? போதுமா? போதுமா? தொட்டு சாப்பிடு. அவ்வளோதாங்க, அடி பிடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க, அடி பிடிச்சிருக்கு. சரி விடுங்க. வேணாமா? அம்மாட்ட கூட, அம்மாட்ட ஆ கூட வாங்கிக்க. வாங்கிக்க. ஓகே, எங்களால் இன்னைக்கு முடிஞ்சது. ஒரு எத்தனை 6 பார்சல் வந்திருக்கானி சார். 6 பேருக்கு நல்ல நாள் தரமாக செஞ்சு கொடுத்துருவோம். இருக்கு, அது கருவி போன மாதிரி அடி பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ வேணாமா? அப்பா வேட்டியில் துடைச்சிட்டியா? ஒன்றும் இருக்காங்க. நீதாம்மா துவைக்கணும்னு சொல்லு. ஓகே, ரப்பர்லாம் தான். நல்ல ஹாப்பியாக இருக்குது. எங்களோட ரம்ஜான் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? இதுதான் செலிப்ரேஷன். இதுதான் செலிப்ரேஷன். இதை விட ஒரு ஹாப்பியான ரம்ஜான் இருக்குமா சொல்லுங்க? நீங்க எல்லாம் எப்படி ரம்ஜான்லாம் செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ ஃபோன் வந்துருச்சு. சரி நம்ம ஃபோன் அப்புறமா அட்டன் பண்ணிக்கலாம். பாட்டே நான் ரிங் டோனே வைக்க மாட்டேன். இந்த நாய் தூங்கிட்டு இருக்கிறது ரிங் டோன் வச்சு விட்டா. கட்டப்பையில வைக்கணுமா? இந்த வைக்கலாம், கவர்ல போட்டு வைப்போம். இந்த கவர்ல இல்ல, அந்த அப்பாக்கு ஒரு கவர் வச்சிருக்கேன், அந்த கவருக்குள்ள வச்சு வைக்கணும். ஓகே, போன ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணி ஆக்கி கொடுத்தோமா நிஷா? ஆமா, போன ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணி ஆக்கி கொடுத்தோம். இந்த ரம்ஜானுக்கு சிக்கன் பிரியாணி. அடுத்த ரம்ஜானுக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்துருவோம். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா மட்டன் என்ன பீஃப் பிரியாணி அடிச்சிடலாம். ஆமா, இவருக்கு பீஃப் ஃபுட்டே இருக்காரு. பீஃப் பிரியாணி தான் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். பாப்பா இரு பாப்பா. எத்தனை கட்டுறோம்? எத்தனை கட்டி இருக்கு அதோட? 4.
இரு பாப்பா பாப்பா மண்ணு கொட்டும் அடி வெளுத்து எடுத்துருவேன் தெரியுமா? கவர்ல போடாதுக்கு அவன் மேல தாண்டாடி இங்கிட்டாங்கட்டும். நீ போயிட்டு வரியா அம்மாவோட? வெயில்ல நீ தூங்க, அம்மா மட்டும் போயிட்டு வர. கோவம் வந்துருச்சு அம்மாவுக்கு. பொத்தி ஊடிக்கிட்டாடுதான் தலைவலி வச்சு ஊடிக்குவா, எல்லாம் போய் கட்டில் அடியில இது பண்ணிக்குவா. கோவம் வந்துருச்சு. சரி பாப்பா சரிடா தங்கம் மயிலு குஞ்சு குயிலு. ஓகே வெங்காய பச்சடியா கட்டியாச்சு. இனி நம்ம தாத்தா பாட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். எப்பயும் சொல்றேன் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்றேன், கொஞ்சம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னா நாளைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லுங்க. நாளைக்கு எல்லாம் நார்மல் டே தானே, அதனால நாளைக்கு நார்மலாக வெரைட்டி ரைஸ். பாப்பா இதுக்குள்ள போடு, கவருக்குள்ள போடு பாப்பா, கவருக்குள்ள போடு, அது போடு, அதை எடுத்து போடு, இதுக்குள்ள வெங்காயத்தை எடுத்து போடு. இதை அந்த கட்டை போய் வேணாம், வேற கட்டை போய் எடுத்துக்கலாம். சரி எதுலையோ ஒன்றும் இல்லை. நல்ல சாப்பாடு மணக்க இருக்கு. கறியும் கொஞ்சம் தான் வாங்கணும், 150 ரூபாய்க்கு தான் வாங்கணும். சிக்கனும் 150 ரூபாய்க்கு தான் வாங்கணும். கிலோ வந்து 180 ரூபா, 150 ரூபா இருந்துச்சு, 150 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். எல்லாரையும் பெரிய பெரிய பீஸா போட சொல்லிட்டோம், ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு தான் போடுறோம் அப்படின்ட்டு. குட்டி குட்டியா போட்டா கரைஞ்சு போயிடும், ரெண்டாவது வந்து அதை தேடிட்டு இருக்கணும். பெரிய பீஸா போட்டா ஒரு பீஸ் எடுத்து வச்சாலும் சூப்பரா சாப்பிடலாம். வேற கட்ட பையில போட்டுக்கலாம் பாப்பா. இந்த கிரீன் கலர், அந்த கிரீன் கலர் இந்த 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 பையில போடு, அந்த பைய கொண்டு அந்த பைய புடிங்க. புடிங்க இதுக்குள்ள போடு. அது வேணாம், அத புடிங்க. இந்த பைய புடி. அப்பா ஹாய் ஹாய் ஹாய். சரி சூப்பர் சூப்பர். எல்லாம் கிளம்புறீங்களா? சரி செல்லா பாய் சொல்லிங்க. வாங்க நம்ம போய் குடுத்துறலாம். பாப்பா தூங்க வச்சலாம், செல்லா விட்டுட்டு நம்ம போலாம். பை பை. வாங்க போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. லைக்கை தட்டி விட்டு ஃபுல்லா பாருங்க. இந்தாங்க பாட்டி பிரியாணி தான். ரைட்ரா இதோ ஒன்று போடுறேன் ஆசையாக. அப்பா பர்த்டேயா? சாப்பிட்டா சரி. பர்த்டேயா? ரைட். இன்னைக்கு பர்த்டே இல்லை, இன்னைக்கு ரம்ஜான் இல்லை, அதுக்காக. இந்த வர அவ்வளோதான், சரியா போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னதானம் கொடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். சரி ஓகே, அடுத்த அன்னதானம் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.